அல்லேலூயா. எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லைங்க. அது பணம் வேணும், நான் வேணான்னு சொல்லலை. அது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியக்கூடாது. அன்னன்னைக்கு வேண்டியதை ஆண்டவர் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவார், அளந்து தந்துடுவார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ மட்டும் யாராவது எனக்கு ஒரு 1,00,000 கொடுத்தாங்கன்னா நீங்கள் நாளைக்கு பாருங்கள் என் வாழ்க்கை தலைக்கீழே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த காலை நேரத்துலையும் உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22வது வசனம். அதுலேருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். லூக்கா 12:22. படிங்க. அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அடுத்து 25வது வசனத்தை வாசிங்களேன். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இன்னைக்கு உலகம் பூரா கவலை. அதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க வேர்டு என்னங்க? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இந்த வார்த்தை இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ஒரு வாட்டியாவது கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 2 வயசு பிள்ளை சொல்லுது, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 2 வயசில் என்ன அவங்க கற்றுக்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறதுல அந்த வேர்டு பிடிச்சிக்கிறாங்க. அதோட லிட்ரல் மீனிங், உண்மையான அர்த்தம் புரியலனாலும் ஸ்ட்ரெஸ், கவலைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் ஏன் கவலைப்படுறோம், எதுக்கு கவலைப்படுறோன்னு யோசித்து கவலைப்படணும். அல்லேலூயா. லைஃப்பில் எல்லாமே, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. கவலைப்படணும், கோவப்படணும், எல்லாமே செய்யணும். ஆனால் எப்போ எப்படி செய்யணும்னு கரெக்டாக செய்யணும். அதனால் மற்றதெல்லாம் இப்போ நான் பேசலை. நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச போகிறது கவலைப்படுகிறதுனால் எவன் தன் வளர்ச்சியில் ஒரு முழத்தையும் நீங்கள் கூட்டவும் போகிறதில்ல, குறைக்கவும் போகிறதில்ல. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் கவலைகள் இருக்குது. ஆனால் நிறைய நேரம் அந்த கவலைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சர்பாஸ் பண்ணி போயிடுது. அது மேலே ஏறி போயிடுது. ஆண்டவர் கொடுத்தது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, மறைச்சிருது. இது இல்லை, எதெல்லாம் இல்லையோ தினமும் காலைல ஏஞ்சதான் அதான் ஞாபகத்துக்கு வருது. இருக்கிறதையே மறந்துடுறோம். அது நம்ம நினைவுலேருந்து அம்னீசியா மாதிரி மறைஞ்சு போயிடுது. நான் நேற்றுலேருந்து ரொம்ப நிறையா விஷயங்களை ரொம்ப டீப்பாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி ஆலயத்தில் உட்கார்ந்த போதும் நான் சில விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரவே மாட்டுறாரு. ஆனால் நான் கேட்கவே இல்லை, அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போது நான் நிஜமாக சந்தோஷப்படுறேன். எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்ததில் நான் ஒரு நாளும் எனக்கு தம்பிங்கெல்லாம் வேணும். ஏன்னா நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருந்தோம் ரொம்ப வருஷம். அப்புறம்தான் தம்பி வந்தான். ஸோ எனக்கு இந்த தம்பி பாய்ஸ் கூட இருக்கிறது, அவங்க எப்படி, அதெல்லாம் எனக்கு பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எதுவுமே நான் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஒரு சில வாரங்களில் இந்த தம்பிங்கெல்லாம் நிறையா செய்கிறாங்க. போன வாரம் முந்தின வாரம்லாம் நான் என்னோட கணவரோட தம்பியை நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த கீபோர்ட் வாசிக்க எனக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அது வரைக்கும் இந்த கீபோர்டை தொடவே மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் ட்ரம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுவேன், ஸோ நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எனக்கு கீபோர்ட் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்ததுனால நான் ஒழுங்காக பாட ஆரம்பித்தேன். நான் கீபோர்டு வாசிக்க பாட்டு நல்லா பாட வந்துடும்.
ஏன்னா அந்த கார்டு மைண்டில் போய் இப்போது நல்லா பாட கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி பாட ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி என் கூட பிறந்த தம்பி அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் இது படிச்சுட்டு ஒரு பெரிய கான்சர்ட் நடத்துகிறான். அதில் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி, நான் அவ்வளோலாம் பெரிய பாட்டெல்லாம் நம்ம கான்சர்ட்லலாம் பாடுற அளவுக்குலாம் நமக்கு கிடையாது, ஏதோ ஒழுங்காக பாடுவேன் அவ்வளோதான் அப்படின்னா, இல்லை நீங்கள் பாடணும், நீங்கள் பாடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய சபையில் வாசிக்கிற மியூசிஷியன்ஸை கூட்டிகிட்டு வந்து நேற்று காலையில் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்றைக்கி என்னோட தம்பி என்னை அவங்க சபையில் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்கல, இப்படிலாம் எனக்கு வேணும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனால் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குது. ஆனால் நான் நிறையா விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கேன், கேட்டுட்ருக்கேன், அது எனக்கு கிடைக்கல. அதனால இது என்னோட ப்ரையாரிட்டியா, இதுதான் எனக்கு இல்லாதது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணக்கூடாது. நேற்று உண்மையாக என் தம்பி கூட நான் அந்த பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணும் போது, அந்த பாடல்கள் பாடும்போது லிட்ரலி நான் வந்து அழுதுகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு உண்மையாக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கலனாலும் நான் கேட்காததெல்லாம் கொடுக்குறீங்களே, நான் அதுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அப்போது எனக்குள்ளே இருக்கிற இல்லாதது குறித்த கவலை எனக்குள்ளேருந்து மறைஞ்சு போயிடும். ஆண்டவர் அதுதான் நமக்கு தரார். திருப்தியை குறித்து ஒரு சில வசனங்கள் வாசித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அதே லூக்கால 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிங்க. லூக்கா 12:15. அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லேலூயா. எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நம்மளை காப்பாற்ற போறது இல்லைங்க. அது பணம் வேணும், நான் வேணான்னு சொல்லலை. அது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியக்கூடாது. வி நீட் மணி, அவ்வளோதான். அதை வந்து வாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அது இல்லைன்னா வாழ முடியாது, அது இருந்தாதான் அப்படிங்கிறது இல்லை. அன்னன்னைக்கு வேண்டியதை ஆண்டவர் நமக்கு எப்போவுமே என்ன பண்ணுவார், அளந்து தந்துடுவார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் நிறைய நேரம் நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு மட்டும் காசு இருந்ததுன்னா இந்நேரம் என் வாழ்க்கை தலைக்கீழே மாறி இருக்கும். இப்போ மட்டும் யாராவது எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நாளைக்கு பாருங்கள் என் வாழ்க்கை தலைக்கீழே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கையில் 10 லட்சம் கொடுத்தாலும் அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க. பணம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அதனால தான் ஆண்டவர் ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும்போது நிறையா நல்ல விஷயங்கள், இன்றைக்கி வந்து லைஃப் கோச், மென்டார்ஸ் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் மென்டாரும் லைஃப் கோச்சும் யாருமே இல்லை. அல்லேலூயா. என்னோட தெரப்பிஸ்ட் வந்து ஆண்டவராக மட்டும்தான் இருந்தார். அலங்கோலமாக இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் இன்னைக்கு எல்லாரும் விரும்பத்தக்க வாழ்க்கையாக உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரியாக என்னை கொண்டு வந்து நிறுத்தினது இயேசுனுடைய வார்த்தைகள் தான், இந்த வேதம் தான். எனக்கு அப்போல்லாம் யாரும் மென்டர் இல்லை, எனக்கு யாரும் லைஃப் கோச் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்ல. இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அப்போது அதை தனியாக நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வலிச்சுது, ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க என்னன்னாலும் நான் உங்களுக்காக 24/7 எஸ் ஐ எம் அவைலபிள். 12 மணிக்குனாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ண, அக்கா முடியல, ஓகே ஃபைன் அப்படின்னு அவங்கக்கிட்ட. எனக்கு முடியலனாலும் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நாட்களில் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அப்போது என் கூட ஆண்டவர் மட்டும்தான் இருந்தார். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் கைப்பிடிச்சு நடந்து வரும்போது. ஆனால் உண்மையாக என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையை மறுரூபமாக்குனது இந்த வார்த்தை மட்டும். அவரை மாதிரி பெஸ்ட் கோச் அண்ட் மென்டார் யாரும் இல்லை. அதனால தான் இங்கே ஏசப்பா அழகாக சொல்கிறாங்க, திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நம்முடைய ஜீவனுக்கு ஈடு இல்லைங்க. அல்லேலூயா. பணம், கேரக்டர் முக்கியம், குணம் முக்கியம், நம்மளுடைய மாரல் வேல்யூஸ், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம லைஃப் பாலிசி என்ன. எல்ஐசி பாலிசி போட்டிருக்கலாம், லைஃப் பாலிசி என்ன?
நம்மளோட பாலிசி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் லைஃப் இருக்கும். நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோ செய்திகள் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும். பணக்காரங்க வீட்டில் அவ்வளோ அநியாயம் நடக்குது, அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வேதனை, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு பணம். போன உயிர் மீண்டு வரப்போகிறதில்ல. ஏன் போச்சு, எதுக்கு போச்சு? we don't know. பணம் ஜீவனுக்கு ஈடாகலையே. இன்னைக்கு நிறைய நேரம் பணம் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உயிருக்காக பணம் வச்சுருக்கவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்குறாருல்ல, நன்றி சொல்லணுமா வேணாமா? இல்லாததை நினச்சி ஏன் நம்ம கவலை 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 கவலை? இல்லாத வியாதியெல்லாம் பில் போட்டு நீங்களே கூப்பிட்டுக்கிறீங்க. கவலைப்படப்பட அல்சர் வரும், அதுக்கப்புறம் அது கூட எல்லா வியாதியும் வரும். வேண்டாம். இந்த வசனம் நம்மளுக்கு அதுதான் அழகாக கற்றுக் கொடுக்குது. சங்கீதம் 37:16. சங்கீதம் 37:16 வாசிங்க. செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ளே கொஞ்சமே நல்லது. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு இருக்கிற செல்வ திரட்சியை விட நீதிமானுக்கு இருக்கிற எஸ். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு இருக்கிற கொஞ்சம் போதும்? அந்த உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் அதை கொடுங்க, இது கொடுங்க. மளிகை கடைக்காரங்க மாதிரி, இங்கே யாரும் மளிகை கடைக்காரங்க இல்லையே, கோச்சிக்காதீங்க. நம்ம போய் கிராசரி ஷாப்பில் போயிட்டு பில் எழுதி 4 கிலோ பருப்பு, 1 கிலோ பாசி பருப்பு, காஞ்ச மிளகா கூட, அது கூட இது கூடன்ற மாதிரி அவர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டு உட்காந்து, கொடுத்துட்டிங்களா, எப்போ ஃபோன் பண்ணி கேட்போம்ல, என்ன இன்னும் அனுப்பலை, அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு, அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு. நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார், நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது நல்லது இல்லை. நிறைய வந்துட்டா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நம்ம வேலியெல்லாம் உயர்த்திடும். ஐயோ பணம் வந்துடுச்சு, உடனே சொந்தக்காரெல்லாம் வருவான், பூட்டுறா கதவை, விட்டாதே அவனையும் உள்ள, இவ்வளோ நாள் வரமாட்டா, பணம் வந்ததும் எல்லாம் வந்துடும் அப்படின்னு இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் நிறையா வரும்போது அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது, உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் அப்படிங்கும் போது இது பணம் மட்டும் இல்லை, எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயமும். இன்னைக்கு இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், என்ன சமைக்க போகிறோம்? எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இருக்கிறதுல இந்த நாள் நான் எப்படி கொண்டு போக போகிறேன்? ஏன்னா ஆண்டவர் அதில் நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நான் வந்து பேசிக்காகவே நான் ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சிக்கணும். ரொம்ப ஓவராக பண்ணேன், எல்லோரும் திட்டுவாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. ரொம்ப சிக்கனமாகவே இருப்பேன். அப்போது நான் வந்து காயெலாம் வாங்கினேன் அப்படின்னா, நான் வாங்கினது சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற கடைசியாக கொஞ்சம் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலான்னு நான் சமைக்க ஆரம்பித்து, இன்றைக்கி வந்து நான் எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், இது 3 எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. அதை சமைக்கவே மாட்டேன். அதை தவிர மற்ற எல்லாம் சமைப்பேன். நீங்கள் கேட்பீங்க, அது தவிர என்ன சமையல் இருக்குது அப்படின்னு. கறி குழம்பு, இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த குழம்பே இருக்காது. என்னென்னா என்கிட்ட இருக்க கொஞ்சத்தை வச்சு நான் சமைக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து டெய்லி என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாமே இன்னோவேட்டிவாக இருக்கும். மேபி நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமோ, இது நாளைக்கு யூஸ் ஆகுமோ அப்படிலாம் எனக்கு தோணும், சமைக்கிறத வச்சு நான் யோசித்து பார்க்கும்போது. ஸோ ஏன் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, கொஞ்சம் இருக்கும் போது தான் நிறையா லைஃப் கற்றுத்தரும். நிறையா இருக்கும்போது வாழ்க்கை பெருசாக எதையுமே கற்றுக் கொடுக்காது. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அது நம்ம லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும். இவ்வளோண்டில் இவ்வளோ செய்ய முடியுதா, வா,
அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிதுன்னா நான் இன்னும் எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போது அதனால்தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது, நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. மற்றவங்கெல்லாம் கோடி வச்சுருக்காங்க, கோடியில் புரள்றாங்க, பரவாயில்ல, அவங்க புரளட்டும். நம்மளுக்கு இப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நாம் திருப்தியாக இருப்போம். அல்லேலூயா. அவர் கோடி கொடுக்குறனாலும் கொடுக்கட்டும், அது வேணான்லாம் இங்கே யாரும் சொல்ல வேண்டாம். கொடுக்கும் போது வாங்கிக்கோங்க. ஆனால் அது நம்ம கோலாக இருக்கக்கூடாது, அது நம்மளுடைய டெஸ்டினேஷனாக நம்ம வைக்கக்கூடாது. சரி, அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 15:16. நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அல்லேலூயா. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள், அதிக பொருள் வந்துட்டாலே கவலை தான் வரும். இந்த பணக்காரங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வச்சிருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு டபுள் செக்யூரிட்டி, அதுக்கே அவங்களுக்கு மாதம் லட்சக்கணக்கில் கொடுக்கணும். வாட்ச்மேன், செக்யூரிட்டி சிஸ்டம், சிசிடிவி கேமரா, அப்புறம் பணத்துக்கு லாக்கர், அது இதுன்னு ரொம்ப தொல்லைங்க நிறையா இருந்தா. கொஞ்சம் இருந்ததுன்னா வீட்டை திறந்து போட்டுட்டு கூட வந்துடலாம். நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அங்கே ஒன்றும் இல்லை நீ எடுக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், விட்டுட்டு வந்துடலாம், டென்ஷன் இல்லை. இந்த நான் லூக்கா இந்த வசனத்தில் அந்த 34வது வசனத்தில் இருக்கு பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதனால நம்ம சேர்த்து 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 எங்கேயாவது வச்சுருந்தோன்னா எங்கே போனாலும் மனசு ஐயோ பத்திரமா இருக்கிறது இல்லை, பத்திரமா இருக்கிறது இல்லை, எப்படி இருக்கு தெரியல, என்ன வேண்டாம், எதுவுமே வேண்டான்ற. எனக்கு ஒரு 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 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இது பொக்கிஷமாக மாறிடுச்சு. கீபோர்டு என்னது, நான் சர்ச்சில் நான் வர்ஷிப் நடத்துவேன். ஸோ கீபோர்டு வாசித்து வர்ஷிப் நடத்துவேன். அது எனக்கு விக்கிரகமாயிடுச்சு. அதை ஸ்டேஜ் மேலே வச்சுக்கிட்டு நான் தான் வாசிப்பேன். கீழே இறக்குனா எல்லாரும் வாசித்தா எனக்கு சான்ஸ் கிடைக்காது. அப்புறம் எனக்கு நான் என்ன செய்கிறது, எல்லோரும் முன்னாடி நிற்கணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு இது எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி விக்கிரகம் ஆயிடுச்சு. ஆண்டவர் வேணான்றாரு, கேட்கல கொடுத்தாரு. ஒரு வதை பாருங்க, நல்ல அடி, இறக்கு கீழே கீபோர்டை அடிச்சு துணியை காண இறக்கி நீ கீழே வச்சாச்சு. அந்த பக்கம் போகிறதே கிடையாது. யாரோ ஆள் இல்லை அப்படின்னா தேவைப்படும் போது போய் வாசிக்கிறது, மற்றபடி அந்த பக்கமே போகிறதில்ல. ஆராதனை மட்டும் ஒழுங்காக நடத்த வேண்டிய நேரங்களில் நடத்திட்டு அமைதியாக உட்காந்துக்கிறது. அல்லேலூயா. பொக்கிஷம் அங்கே இருந்ததுன்னா நான் எங்கே போனாலும் கீபோர்டு யாராவது வாசிப்பாங்களா, யாராவது எடுத்துருவாங்களா, யாராவது தொட்டுருவாங்களா, இதே தான் இருக்கும். வேற எதுலேயுமே கவனம் போகாது. அதனால உங்கள் பொக்கிஷம் எது எங்கே இருக்கு, அது ஆண்டவராக இருக்கட்டும். நம்ம பாட்டு அழகா பாடுவோம், யாசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. நம்ம சொத்து யாரு? அவர் தான் சொத்து. அப்படி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொத்து பிரச்சனையே வராது. இந்த சொத்து பிரச்சனைலாம் கஷ்டப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பாவமான்னு நினைப்பேன். ஏங்க உங்களுக்கு அழிஞ்சு போயிடுங்க, அழியாத ராஜ்யத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது போதும். தட்ஸ் மோர் தேன் எனஃப். அதுதான் நமக்கு முக்கியம். எல்லா சொத்தும் இங்கே பூமியில் இருக்கு. ஏசப்பா சொல்றாங்க, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன? ஒண்ணுமே இல்லை. உலகம் முழுசையும் கைக்குள்ள வச்சிருக்கலாம். நெபுகாத் நேச்சார் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தானியல் புஸ்தகத்துல வருவார். வேர்ல்டே அவர் கண்ட்ரோல்ல இருந்தது. அன்னைக்கு பாபிலோன் தான் உலகத்தையே ஆளுகை செஞ்சுது. பவர்ஃபுல்
ஒரு ராஜான்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு சர்வ அதிகாரியாக இருந்தார். எல்லாம் என் கைக்குள்ள அப்படின்னாரு. ஒரே நாளில் அவர் மாட்டை போல புல்ல மேய்ந்தார். ஆண்டவர் அவருக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு. அதனால் உலகம் முழுசையும் நம்ம கையில் கொடுத்தாலும் நம்ம ஆத்மா திருப்தியே அடையாதுங்க. அதனால் வேண்டாம், உலகம் வேண்டாம், இருக்கட்டும், உலகத்தில் வாழுங்க, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் உலகத்தில் தான் நம்ம இருக்கணும், நமக்குள்ள உலகத்தை அலோவ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருங்க, உலகத்தை உங்களுக்குள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். விடக்கூடாது. நிறைய பேர் அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணுவாங்க. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கேன். அது எதுவும் ஜுவல்லாம் போட்டுக்க மாட்டேன். அப்போல்லாம் ஒரு டே என்னமோ ஒரு டே வரும் காலேஜில், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஒயிட் சாரீ கட்டிட்டு எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அப்போது நான் வந்து மம்மியோட சாரீ, ஒயிட் சாரீ நிறையா இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் கட்டிட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க எனக்காக அவ்வளோ காசு கொடுத்து இந்த நெக்லஸ்ஸு இது எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு விட்டு போடு அப்படின்னு வச்சுலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டியா, எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டியா, நான் நல்லா இருக்கேன்னா, உனக்கு பிடிச்சிருக்கா, சரி எடுத்துரு, அவ்வளோதான். உலகத்தை எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்குமே நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தர் உலகத்தை நமக்குள்ளே திணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம தான் தெளிவாக இருக்கணும். நான் உலகத்தில் தான் வாழ்கிறேன், உலகம் எனக்கு சொந்தம் இல்லை. பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்திருக்கோம், பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு போகிறோம். என்னன்னா பையூர் அம்மாவோட கர்ப்பப்பை பையூர்லேருந்து எங்கே வந்திருக்கோம் இப்போ? இது பொய், மொத்தமும் பொய். யாரையுமே நம்ப முடியாது, யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. 4 நாள் இருப்பாங்க, 5ஆவது நாள் எங்கே போனாங்கன்னே தெரியாது. பொய்யூர் எல்லாம் மாயை. இது இல்லை, இந்த பொய்யூரை தாண்டி அங்கே தான் இருக்கு மெய்யூர், அங்கே தான் இருக்கு சத்தியம். அல்லேலூயா. நித்திய வாழ்க்கை, பரலோகம், ஆண்டவரோடு கூட. அதுக்காக கவலைப்படணும். அதுக்காக தான் ஆண்டவர் எதை பற்றி கவலைப்படணுன்றது தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். நீ என்னப்பா ட்ரெஸ்ஸுக்காக, சாப்பாட்டுக்காக கவலைப்படுற? ஆனால் உண்மையாக அந்த நாட்களில் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போது நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைராக்கியில் என்ன வரும் அப்படின்னா லோ கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், இப்படி நம்மளுடைய சமுதாயம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. ஆனால் இந்த வசனம் அந்த லூக்கா 12வது அதிகாரம் எழுதப்பட்ட சமயத்தில் 2 சாரார் தான் இருந்தாங்க. ஒருத்தர் ஏழை, இன்னொருத்தவங்க பணக்காரங்க. இதுக்கு நடுவில் அந்த மிடில் கிளாஸ் வந்து இல்லவே இல்லை. அன்னைக்கு ஒன்று இருந்தால் ஒரு பருக்க சோறுக்காக கஷ்டப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் சாப்பாடை தூக்கி போட்டாங்க. அதை தான் லாசரு வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம அந்த ஐஸ்வர்யவான் லாசருவோடைய சம்பவத்தில் நம்ம வாசிப்போம். அதனால அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ கவலைப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஒருவேளை சாப்பாடு சேர்ந்தாப்புல கிடைச்சா அவங்களுக்கு அவ்வளோ அதிசயம். அதையே நினைச்சு அவங்க கவலைப்பட்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. மற்ற எல்லாத்தையும் நினைச்சு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காகத்தை பாருங்க அப்படின்னு. அந்த 24வது வசனம் போடுங்க, லூக்கா 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. காகம் எப்பவுமே
அன்னைக்கு இருந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த மக்கள் மத்தியில் அது ஒரு நல்ல பறவையாக பார்க்கப்படலை. அது வந்து இன்றைக்கும் நம்ம காக்காவை பெருசாக பார்க்குறது இல்லை, அப்படி தானே? யாரையாவது கிண்டல் பண்ணால் காக்கா மாதிரி இருக்கு அப்படி தான் கிண்டல் பண்ணுறோம். ஆனால் அது வந்து நல்ல பறவை. ஏதாவது சாப்பாடு கிடச்சிதுன்னா நம்ம கூட அப்படிலாம் செய்ய மாட்டோம். உடனே என்ன பண்ணும், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நல்ல குணம் இருக்குது. ஆனால் நம்ம அதை பெருசாக பார்க்குறது இல்லை. ஸோ அந்த காலத்துலேயுமே காகம் வந்து ஒரு அற்பமான பறவையாக எண்ணப்பட்டுச்சு. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, ஏன்பா நீ அற்பமாக நினைக்கிற காகத்துக்கே நான் சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் அதுக்காக தான் காகத்தை கம்பேர் பண்ணி அங்கே சொல்கிறார். அன்னைக்கு இருந்த ஃப்ளவர்ஸ், பூக்கள், அதனுடைய பெட்டல்ஸோட கலர்ஸை சாலமோன் கூட அந்த கலர்லலாம் ட்ரெஸ்ஸு போட்டதில்லை. ஏன்னா சாலமோன் தான் பைபிள்லையே பணக்காரனாக இருந்தார். அவர் கூட போட்டதில்லை. அதுக்கு நான் உடுத்துறேன், உனக்கு உடுத்த மாட்டேன்னா அப்படின்னு அதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு அடுத்து நம்ம கடைசி வசனங்களில் வாசிக்கும் போது 38வது வசனத்தை வாசிங்க. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள். 40வது வசனம் வாசிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம எதை பற்றி கவலைப்படணுமோ அதை பற்றி கவலைப்படணும். இந்த உலக தேவைகள் என்றைக்குமே திருப்தி அடைய போகிறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு வயசு வரைக்கும் நடக்கலை அப்படின்னதும் உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் பிள்ளை நடக்கலை, ஜோம் பண்ணு. அந்த பிள்ளை நடந்துடும். அதோட முடிஞ்சிருமா? இல்லை. ஐயோ எல்லா கிளாஸில் அப்படி படிக்கிறாங்க, என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, எழுதவே மாட்டேங்குது, ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணியாச்சு. அப்புறம் ஐயோ என் பிள்ளை 10வது எழுதுது, பாஸ் பண்ணணும். அவ்வளோதானா? 12வது அவ்வளோதானா? இல்லை, நல்ல காலேஜில் நல்ல சீட்டாக கிடைக்கணும். அவ்வளோதானா? இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவைகள் வாழ்க்கையில் எப்போவுமே நிற்க போகிறதில்ல. அது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் ஆண்டவரை நம்ம அதுக்காக தேடி வரக்கூடாதுங்க. உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுக்காக கவலைப்படணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர், ஐயோ என்ன கேள்வி திடீர்னு கேட்குறீங்க, நேற்றே சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அந்த கேள்விக்கு எப்போவுமே சபையில் அந்த கேள்வி கேட்டால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காம்மா இல்லையா அப்படின்னு நிறையா யோசிப்பாங்க. நீங்கள் எப்படி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சத்தம் பத்தலையே, கொஞ்சம் சத்தமாக கான்ஃபிடென்ட்டா எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அவ்வளோதான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம், அதான் ரட்சிப்பு. இது நீங்களும் நானும் சம்பாதித்தது அல்ல, தேவன் தந்த ஈவு. அல்லேலூயா. அவ்வளோதான், இதுக்கு வேற எதுவுமே நீங்கள் செய்யவே வேண்டாம். அவருடைய ரத்தத்தில் நம்பிக்கை வைக்கணும். இந்த ரட்சிப்பு அவர் கொடுத்தது, அவரிடமிருந்து இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டது. நான் பாவி, என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் பலியானார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் பிறக்கிற வரைக்கும் மம்மி டாடி சிஎஸ்ஐயில் இருந்தாங்க. ஆனால் நான் பிறக்கும் போது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நான் அந்த சபை போதகரால் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை சபைக்குள்ளேயே தான் இருந்தது. வசனம்லாம் அப்படியே உள்ளே இருக்கும், அத்துபடியாக இருக்கும். ஏன்னா பாஸ்டர் பிள்ளை, எங்கள் அம்மா அப்பா விசுவாசியாக சபையில் 9 வருஷம் இருந்தாங்க. அப்பையும்
எங்கள் மம்மி சர்ச் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. சண்டேவும் ஆஃபீஸ், மம்மிக்கு லீவ் கிடையாது. சண்டேவும் மார்னிங் மட்டும், ஆஃப்டர்நூன் லீவு. ஸோ மார்னிங் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் மம்மி அங்கே தான் இருக்கும். ஏன்னா பெரிய சபை அது. ஸோ நியூ கமர் கார்டில் வர பேர்கள்லாம் லிஸ்ட்டு போட்டு டைப் பண்ணி அந்தந்த ஏரியா பாஸ்டர்ஸ்ட்டை கொடுக்க வேண்டிய வேலை அது எப்போவுமே இருக்கிறதுனால சண்டே மார்னிங் வரைக்கும் அவங்களுக்கு லீவ் கிடையாது. அவங்க அங்கே மேலே ஆஃபீஸில் இருப்பாங்க. நாங்கள் சர்ச்சுக்குள்ளே நானும் என் தங்கச்சியும் சண்டே ஸ்கூலு சர்வீஸு அங்கேயே தான் சுற்றிட்டுருப்போம். நல்ல பெரிய சபை. அதனால் அங்கே அப்படியே ஒலாத்தி சுற்றிக்கிட்டு ஆண்டவர் வார்த்தை அப்படியே சேச்சுரேட், அப்படியே உறிஞ்சி இருந்தது மண்டை எல்லாம் ஃபுல்லாக. அப்படியே நம்ம சொல்லல, வாக் இன் இங்கிலீஷ், டாக் இன் இங்கிலீஷ், ஸ்லீப் இன் இங்கிலீஷ் மாதிரி அப்படியே இதுதான் உள்ள ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நான் ரட்சிக்கப்படலை. எல்லாம் இருந்தது, எல்லாம் உள்ள கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ரட்சிப்பு என்னுடைய 15வது வயசில் தந்தார். நான் அன்னைக்கு தான் நான் பாவி, ஐ நீட் அ சேவியர், எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, என் வாழ்க்கை சரியில்லை. என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்தது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து ஹிந்து ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால அவங்களுடைய விக்கிரக ஆராதனைகளில் இருந்து அதோடைய நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பேட் எஃபெக்ட்ஸ் என் லைஃப்பில் கொடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப போராட்டம். படிப்பு வரல, ஸ்கூலுக்கு போக பிடிக்காது, ஆனால் போயிடுவேன். அழுவுறது அதெல்லாம் கிடையாது, பிடிக்காது. ஏன் இப்போ நான் படித்து என்ன பண்ண போகிறேன்? ஆனால் அப்போலேருந்தே இந்த ஊழியம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அதனால் சின்ன பிள்ளை நான் மிஷினரியாக போவேன், ஆஃப்ரிக்காவுக்கு நான் மிஷினரியாக போவேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் இந்த புக் எடுத்தால், அதுவும் இந்த மேக்ஸ் புக் எடுத்தால் எனக்கு ஒன்றுமே புரியாது. தலையும் புரியாது, வாலும் புரியாது. வாழ்க்கையே ஒரு ஏதோ மாதிரி இருந்தது. யாருக்குமே என்னை பிடிக்காது. வேணாம் அடி. ஆனால் நல்லா ரொம்ப சாஃப்ட். ஐயோ பிரிசியா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் உள்ள என்ன பொண்ணுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கே என்னை பிடிக்கல, அப்புறம் எங்கே மற்றவங்களுக்கு பிடிக்க போகுது என்ன? ஆனால் என்னுடைய வாலிப வயசில் ஆண்டவர் என்னை தொட ஆரம்பித்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ். அப்படியே ஒரு நாள் வந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதை ஒரு 14-15 வயசில் ஆண்டவர் ஆரம்பித்தார். அந்த ப்ராசஸை முடிக்க 19 வயசாச்சு. 19 வயசு வரைக்கும் எனக்குள்ளே இருந்த எல்லா கெட்ட குணங்கள், சுபாவங்கள், அடிமைத்தனங்கள், எனக்குள்ளே இருந்த பயம், கேள்வி, குழப்பம் எல்லாத்தையும் எனக்குள்ளேருந்து எடுத்தார். என்னுடைய காயங்களை ஆற்றினார், என்னை ஹீல் பண்ணார். அன்னைக்கு முழுசாக என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இனி வாழ்ந்தா அவருக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், இனிமே அப்படியே எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் ஒப்பு கொடுத்து என்னுடைய 21வது பிறந்த நாளில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண வரும்போது என் ஹஸ்பண்ட் பாஸ்டர். நேராக ஊழியத்தில் தான் போய் நின்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 15 வருடங்கள் ஆண்டவர் ஊழியத்தில் நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது முன்னுரிமை? அந்த ரட்சிப்பை எப்பவுமே காத்துக்கொள்ளணும். இங்கே யாரும் இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கை அன்றைக்கி தாங்க தலைக்கீழ மாறிச்சு. படிப்பே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கலைன்னு மட்டும் கேளுங்க. யூஜி, பிஜி, மாஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். நேற்று கூட கிளாஸ் கவுன்சிலிங் படிச்சுட்டு இருக்கேன் பிஜியில். ஏன்னா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்ருக்கேன். மாண்டிசாரி டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். ஏன்னா எனக்கு சண்டே ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இன்றைக்கி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால சண்டே ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் கூட ஒரு 18 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் சேர்ந்து நின்று 5 வருஷமாக சண்டே ஸ்கூலில் அநேக பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களை பற்றி சைக்காலஜி எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்காக
நான் மாண்டிசாரி முடித்தேன். அப்போது இதெல்லாம் நான் செய்வேன் நான் நினைக்கவே இல்லை. நான் ஸ்கூல் போகும்போதே தினம் ஐயோ ஏசப்பா வந்துடணும், நான் போயிடுவேன். 10th எக்ஸாமுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டு நான் 10th எழுத வேணாம்ல, நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்லாம் ஜோம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ படிக்கணும். பைபிள் காலேஜ் விட்டேன். எம்டு 4 years முடிச்சிருக்கேன். இவ்வளோவையும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதுவும் படித்தேன்னா எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் தான். பைபிள் காலேஜில் எனக்கு ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப் மார்க். இப்போயும் கவுன்சிலிங்லேயும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் தான், டி தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம பாவம் நம்மளை அதில் அழுத்தி வைக்கும். என்னைக்கு அவர் ரத்தம் நம்மளை கழுவுதோ எல்லாத்தையும் உடச்சி நம்மளால் வெளியே வர முடியும். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற நிலையை நினச்சி அதையே நினச்சி கவலைப்படக்கூடாது. நித்தியத்தை குறித்த கவலை நம்மளுக்கு இருக்கணும். பரலோகத்துக்கு போகும்போது நான் மட்டும் போயிட்டேன்றது இல்லை. அழகா பாடினாங்க. அந்த பாட்டு யார் எழுதுனதுன்னு தெரியல, டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. கரையேறி ஓமதண்டை நிற்கும்போது ரட்சகா வேறும் கைய நாகவும்மை கண்டு கொள்ளலாகுமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடன் ஆண்டவா ஊதவாமல் பலனற்று வேட்கப்பட்டு போவேனோ. அல்லேலூயா. கரையேறி மறுகரை நிற்கும்போது ஆண்டவர் முன்னாடி வெறும் கையா நிற்கக்கூடாதுல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, வெரி குட், ஹாப்பி. ஆனால் பரலோகத்தில் போய் அவர் முன்னாடி வெறும் கையா நிற்க முடியுமா? ஒரு ஆத்மாவாவது அவருக்காக ஆதாயம் பண்ண வேண்டாமா? அழகா பில்லி கிரஹாம்னு நினைக்கிற ஒரு பெரிய தேவ ஊழியர் யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னென்னா, பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருக்கும் கிரீடம் இருக்குது, சரியா? நம்ம எல்லார் தலைக்கும் கிரீடம் வச்சு நம்மளுக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. 2 BHK இங்கே வேஸ்ட்டுங்க, 3 BHK 4 BHKலாம் இங்கே சும்மா. அங்கே வந்து நம்மளுக்கு வில்லா ஆண்டவர் கட்டிகிட்டு இருக்கார். ஸோ அது நம்மளுக்குன்னு தனியாக நம்ம பேர் போட்டு பிரிசிலா அப்படின்னு என் பேரில் அங்கே இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தர் பேர்லேயும் அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு கூப்பிட்டு போகும்போது சும்மாலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, உங்கள் தலையில் கிரீடம் வச்சு உங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்போது ஒரு ஊழியர் இப்படியா சொல்கிறாரு, நம்மளுடைய கிரீடங்களில் நிறையா ஹோல்ஸ் இருக்குமா. அந்த ஹோல்ஸில் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எல்லா க்ரௌண்ட்லேயும் ஸ்டோன்ஸ் பதிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணமோ அத்தனை ஸ்டோன்ஸ் நம்மளுடைய கிரீடங்களில் பதிக்கப்படுமா? உங்கள் கிரீடத்தில் எத்தனை ஸ்டோன்ஸ் பதிக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இல்லை வெறுமையான கிரீடத்தோடு இட்ஸ் ஓகே, எனக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு இடம் இருக்கு போதும் அப்படின்னு போக போகிறீங்களா? நீங்கள் உங்கள் டெசிஷன், உங்கள் சாய்ஸ், உங்களுடைய தீர்மானம். நம்ம கவலைகள் அப்படின்னு நம்ம யோசித்து அதிலிருந்து நம்ம ரட்சிப்பு, பரலோகம், அடுத்து ஆத்துமாதாயம். ஒரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் அத்தியாவசியமானது. இட்ஸ் a பேசிக் நீட்ஸ். இது இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. சபைக்குள்ளே வரும்போது என் பிரச்சனை, என் பாரம் எல்லாம் சரியாயிடுங்க கொஞ்ச நாள், அப்புறம் இன்னொன்று வரும். சரியா? நான் சரியாயிடும் சொன்னதும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க, திரும்ப வரும். நிறையா இருக்குது அங்கே பின்னாடி க்யூவில் இருக்குது. ஒன்றொன்னா வரும், ஒன்று முடிய அப்படி தாங்க இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இல்லைன்னா நான் எப்படி உங்கள் முன்னாடி இவ்வளோ விஷயத்த பேச முடியும்? இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரை விட நான் நிறைய பேரை விட எனக்கு சின்ன வயசு. ஆள் பார்க்க சின்னது, ஆனால் நான் அவ்வளோ சின்னது கிடையாது. வயசு ஆயிடுச்சு. ஆனாலுமே இவ்வளோ எனக்கு பேச முடியுது, இவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால்கள், மை சேலஞ்சஸ்.
முடியாது முடியாது முடியாதுன்னு முன்னாடி நின்னது எல்லாத்தையும் இன்னைக்கு உடைச்சி நான் வர வாழ்க்கை அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். அதனால் ஆண்டவர் பிரச்சனைகளை அனுப்பும் போது நம்மளை உடைக்க இல்லை, நம்மளை உருவாக்க. அல்லேலூயா. அவர் அடித்தாலும் அணைக்கிறவர், காயப்படுத்தி கட்டு போடுவார். நல்ல ஆண்டவர். ஸோ அவர் கூட வாழ்கிற வாழ்க்கை, இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். அவர் கஷ்டம் கொடுக்குறாரா? கொடுங்க. ஏன்னா அது கொஞ்ச நாள் தான், நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. நம்ம வாழ்க்கை இது எல்லாத்தையும் கலந்தது தான். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டு எப்படி ஒரு பெட்டர் ஆண்டவருடைய பிள்ளையா, ஒரு சிறந்த பிள்ளையா நம்ம வாழ்கிறோங்கிறது கடைசியில் அவர் முன்னாடி போய் நிற்கும் போது அவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தை எடுத்து படித்து காட்டுவார். கேட்குறதுக்கு நல்லதாக இருக்க மாதிரி வாழ்ந்துருங்க, அவ்வளோதான். அதை படிக்கும் போது ஐயோ நானா, ஐயோ வேணாம், ஐயோ நானா இப்படியா பண்ணனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நோ காட் ப்ளீஸ் அப்படி சொல்லாத மாதிரி ஒரு லைஃப் அவருடைய பிள்ளையா அந்த பூமியில் நம்ம வாழ்ந்து முடிச்சிடணும். நிச்சயமாக நித்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழும்போது ஆண்டவர் பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துப்பார். அதனால தான் இதே அதிகாரத்தில் நம்ம இந்த வசனம் பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வீடு, காரு, பைக்கு, மேக்கப், 10 பவுன், 5 பவுன், 10 கேரட், எல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் தருவார், வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு எங்கே இருக்கணும்? அவர் ராஜ்யத்துக்காக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன். இது ஊழியக்காரங்களோட வேலை இல்லை. இன்றைக்கி அதை நாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்வார். ஹில் பி ஸோ ஹாப்பி, ஹில் பி ஸோ ப்ரவுட். நம்மளை பார்த்து அவர் ரொம்ப அப்படியே ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு விஷயம் பண்ணது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த பிள்ளைய பார்க்கும்போது இப்படி ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மளை பார்த்து மகிழ்வார். ஆகவே நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறது? அதனால் இந்த கவலையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி தேங்க்யூ பிரகாஷ் அண்ட் பாஸ்டர் பிரகாஷ் அனு எங்களை வரவேற்றதுக்கு. ஸோ எங்கள் கூட 5 வருஷம் எங்கள் வீட்டில் தான் விஸ்காம் படிக்க வந்து, ஏன்னா அவங்க திண்டிவனம். ஸோ காலேஜ் ஃபஸ்ட்டு சேர்ந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கூட இருந்த நாட்கள் ரொம்ப அழகானது. ஏன்னா வீட்டில் அப்படியே அமைதியாக இருக்கும்போது இவர் வந்து நல்லா எங்களுக்கு நல்ல கம்பெனி, நல்லா பேசி எங்கள் கூட இருந்து, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தோம். ஒரு சாதாரண ஒரு நார்மல் பிலீவராக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் ஒரு 2 வருஷத்தில் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய காரியங்களில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது எங்களுக்கெலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்போ எந்த பிளானோ உங்கள் போதகருக்கு இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கின ஒரு 2 வருஷத்தில், ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஃபேமிலி, பாஸ்டர் ஃபேமிலி, எங்கள் அப்பா பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் பாஸ்டர், நானும் ஊழியத்தில் இருக்கேன். எல்லாரும் ஃபுல் டைமாக என் தங்கச்சி, தம்பி, நாங்கள் முழு குடும்பமாக ராயப்பேட்டாவில் ஊழியம் செய்கிறோம். ஸோ எங்கள் கூட இருந்து பார்த்து ஏதோ ஒன்று அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகி ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதற்கான பைபிள் காலேஜில் சேர்ந்து ரொம்ப கஷ்டம், எஸ்ஏபிசியில் படித்து முடிக்கிறது. ஸோ போராடி எல்லாவற்றையும் முடித்து இன்றைக்கி உங்கள் நடுவில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரராக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சித்தமான நேரத்தில், அவருக்கு சித்தமான இடத்துல, அவர் குறித்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து அருமையான ஒரு வாழ்க்கை துணை
அருமையாக ஒரு பிரின்சஸையும் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு தந்து உங்களை இப்படி ஒரு நல்ல ஊழியர் குடும்பத்தோடு ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா.